ஹலோ கைஸ், இன்னைக்கு அந்த ஹை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஒரு 2K லைக்ஸ் வந்தால் தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டான். நம்ம சூஹான் உள்ள போயிட்டு நல்லா அங்க தேடுறான். ஆனா 2 தேடியும் என்னதான் தேடியும் உள்ள பீஸ்ட்டுங்க இருக்கிற மாதிரியே இல்ல. அது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்களே இங்க இருக்கிற பீஸ்ட கொண்டுட்டாங்க. அதனால முன்னாடி இருக்க ஏரியால அவளைக்கும் அங்க பீஸ்ட் இல்ல. சரி, இன்னமும் உள்ள போய் பார்க்கலாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள. இதே மாதிரி ஆளு போகும்போது ஒரு உல்ஃப் அங்க வரும். பரவாயில்ல, ஒரு உல்ஃபா, இதை வச்சு டெஸ்ட் பண்ற வேண்டியதான். அதுவும் அங்க கடிக்கலான்னு வரும். ஆனா தண்டர் ஃபிஸ்ட் அடிக்க அவ்வளவுதான், ஒரே அடியில அதோட கதையை முடியுது. பரவாயில்ல, நான் யோசிச்சதை விட மாஸ்டருங்க கூட சண்டை போறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம்னால கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது கண்டிப்பா பழகிடும். பின்னாடி இப்படி யோசிக்கும் போது 2 கண்ணு தெரியும். அங்க ஒரு பெரிய பேர் வரும். மிடில் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு பேர் தான் அது நம்ம ஹீரோவை அப்படியே கொல்லலான்னு வரும். ஆனா அதுக்கு தெரியல நம்ம ஹீரோவோட வேகம் ரொம்ப அதிகம்னு. அடுத்த செகண்டே அதோட நிலைமையும் மோசமாகுது. அங்கேயே அதோட கதையும் முடியுது. பரவாயில்லப்பா, மிட் ஸ்டேஜில் இருக்க பீஸ்டையும் என்னால் அசால்ட்டை கொல்ல முடியுது. இப்போ நான் கொன்ன பீஸ்ட்டுங்களெல்லாம் வச்சு பார்த்தா இதை வச்சு ஒரு 3000 செக்யூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அங்கே திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். உங்ககிட்ட மார்ஷியல் வேல்யூ அதிகமாகவே இருக்கு, அதை வச்சு உங்களோட குவான்சி லெவல்லேருந்து இப்போ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக உங்களால் பிரேக் த்ரோ பண்ண முடியும். அங்கே இதை கேட்டவுடனே அதை பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனா அதுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு கத்துற சவுண்டு கேட்கும். அங்க இதுலயே அங்க தெரியுது யாரோ ஒருத்தங்க பீஸ்ட் கூட பயங்கரமா சண்டை போறாங்கன்னு. இதனால ஆளு பயங்கர வேகமா அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு வந்தா நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா முன்னாடி ஹை லெவல்ல இருக்க ஜெய்டு பைத்தான் அது அங்க இருக்கு. அங்க அது கூட ஒரு 2 பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த ஜெய்டு பைத்தான் ஒரே ஒரு அடிதான் அடிக்கும். அதுக்கே அவங்க நிலைமை மோசமாகுது. கரெக்டா நம்ம ஹீரோக்கு கீழே தான் அவங்க விழுவாங்க. அங்க இந்த டைம்ல அந்த பைத்தான் நம்ம ஹீரோவை நோட் பண்ணு சூஹான டெய்ல வச்சது தாக்கும். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல தப்பிக்கிறான். ஆனா 2வது அட்டாக் அங்க மாட்டிக்கிறான். அதோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். வாயிலிருந்து அப்படியே ரத்தமா ஊத்துது. நம்ம ஹீரோவோட பிசிக் இப்போ ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. இல்லைன்னா அவ்வளவுதான், ஆளு எப்பயோ இறந்து போயிருப்பான். முன்னாடியே இறந்து போயிருக்க அந்த பர்சனுடைய ஸ்பியர் ஆள் எடுத்துக்கிறான். அது கிட்ட நிற்கும் போது திரும்பவும் அந்த பீஸ்ட் ரொம்ப கொடூரமா தாக்க வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ்ட்டை கொள்றதுக்கு இந்த இடத்துல நிறையவே மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்து அதை கொல்லவே முடியும். என்னோட கரண்டான லெவல்ல என்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் நான் மாஸ்டரி பண்ணிட்டேன். அதனால இந்த மாதிரி ஒரு பீஸ்ட்டை என்னால கண்டிப்பா கொல்ல முடியும். அந்த பீஸ்ட் அங்க கடிக்கலான்னு வரும்போது ரேஜிங் சி ஸ்பியர் அந்த டெக்னிக்கா ஆளு பயன்படுத்துறான். அந்த ஸ்பியர் பட்டவுனே அதோட வயிறே அப்படியே கிழிஞ்சு போகுது. ஆனா அந்த பெரிய பைத்தானி இன்னமும் அங்க சாகல. நம்ம சூஹானுக்கு ஒரு விஷயம் அங்க புரியுது, இந்த அட்டாக் கண்டிப்பா பத்தாது, இன்னமும் ஏகப்பட்ட அட்டாக்ஸா அட் டைம்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியா அதோட தலைக்கு நெருக்கமா அவன் தாக்குறான். அங்க இதே மாதிரி 1 by 1 அவன் தாக்கிங்கன்னு இருக்கான். இதோட பாடி ரொம்ப பெருசா இருக்கனால அவ்வளோ சீக்கிரத்துல இதை கொல்ல முடியல. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது இதோட பாடி ரொம்ப வீக் ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் ஸ்ட்ரைக்கை வச்சு மொத்தமா இதை முடிக்க முடியும். கரெக்டா அங்க வாழை பாக்குறான். வாழை பார்த்தோன்னே ஒரு தண்டர் ஃபிஸ்ட் அடிக்கிறான். ஆனா அது அப்பயும் அசர்ற மாதிரி இல்ல. இந்த ஜெயிண்டான பைத்தான் கூட சண்டை போடுறதுனால நான் டயர்ட் ஆகுறேன். ஆனா என்ன ஒண்ணு, இதுதான் சண்டையில ஒரு சேஃபான முறை. ஏன்னா நம்ம ஹீரோவோட பிளான் என்னன்னா அதை கண்ணா பின்னாடியும் முன்னாடியும் தாக்கி அதை இன்னமும் நல்லா களைப்பாக்கிட்டு கடைசி மூவை வச்சு அதை முடிக்கணும். ஆல்ரெடி நம்ம ஹீரோ பண்ண தாக்குதல்ல அந்த பெரிய பைத்தான் பயங்கரமா அங்க ஷேக் ஆயின்னு இருக்கு. இன்னமும் கொஞ்ச அடியில மொத்தமா முடிக்க முடியும். அங்க திரும்பவும் அதோட கதையை முடிக்கலான்னு போகும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி வர மாதிரி ஃபீல் ஆகும். பார்த்தா ஒரு மொட்டை பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு வரான். ஆனா நல்ல வேலை கரெக்டான டைம்ல கையை வச்சு அவன் பிளாக் பண்றான். இருந்தாலும் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே சைடா போய் விழுறான். ஆமா, நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, திரும்பவும் நம்ம சந்திப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனா ஏதோ ஒண்ணு, நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த பெரிய ஜெய்டு பைத்தான், அது எங்களுக்கு வேணும். அதனால கொடுக்குறியா ராசா? ஆனா நான் சுத்தமா யோசிக்கல. ஸ்டார்டிங்ல நீ தனியா போகும்போது அவ்வளவுதான், உன்னோட கதை முடிஞ்சிரும், நீ செத்துருவ அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ இந்த அளவுக்கு லக்கா இருப்ப, உனக்கு இன்ஜர்டான ஒரு பைத்தான் கிடைக்கும்னு. ஆனா இப்போ அந்த பைத்தான் எங்களுக்கு சொந்தம். ஏன்னா அந்த பைத்தானோட நிலைமை ஆல்ரெடி மோசமா இருக்கு. நம்ம ஹீரோ தாக்குன தாக்குதல்ல அது அழியிற நிலைமையில இருக்கு. அங்க இவங்கள பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கும் அங்க தெரியுது இவங்க வந்திருக்கிறதுக்கு காரணமே அந்த பெரிய பைத்தான். அதுதான் இவங்க 5 பேருமே மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்காங்க. கண்டிப்பா ஒருத்தங்களையும் அட் டைம்ல என்னால தோக்கடிக்க முடியாது. ஏன்னா எண்ணிக்கையில என்னை விட அவங்க அதிகமா இருக்காங்க. அந்த மொட்டையும் தாக்க வரும்போதே சொல்றான், தம்பி எங்க மாஸ்டர் சொன்னது உனக்கு கேட்கலையா? மரியாதையா அந்த பைத்தனை குத்துட்டு இந்த இடத்தை விட்டு போறியா, இல்ல உன் கதையை முடிப்பா. ஆனா இது கேட்கும் போது நம்ம ஆளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏண்டா இந்த இடத்துல கஷ்டப்பட்டு தாக்குறதுனா நான் ஊசியில தின்னுட்டு போறது நீங்களா, இது என்ன கதையா இருக்கு? அந்த இடத்துல ஃபயர் பவரை வச்சு பயங்கரமா ஒரு அடி அடிக்கிறான். அங்க ஆளு அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா, யார் இவனோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு.
ஆனா இப்படி இவன் அசந்து இருக்கும் போது இதை ஒரு வாய்ப்பை வச்சு மூஞ்சில் அடிக்க அவ்வளவுதான் மொட்டை அங்கேயே மயங்கி போறான். அந்த ஈயும் இந்த டைமண்ட் ஃபிஸ்ட்டை பார்த்தோன்னே அந்த பர்சனுக்கு அங்க தெரியுது இந்த டைமண்ட் ஃபிஸ்ட் இது அவனே தான். இதுக்கு முன்னாடி அரினால ஒரு மினோட்டர் மாஸ்கோட நான் சண்டை போட்டேன், அதே டைமண்ட் ஃபிஸ்ட் அதே பவரு, அப்பனா அது நீதானா? அங்க சூஹாங்கும் புரியுது இவன் வேற யாரும் இல்ல, நேத்து சண்டை போட்ட அதே ஒயிட் மாஸ்க் அவன் தான். உடனே அங்க ஈயும் சொல்றான், உனக்கு தெரியுமா நேத்து உன்னால நான் எல்லாரும் முன்னாடி எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டேன்னு? சீக்கிரம் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா அவனை முச்சு விடுங்க. அங்க 4 பேருமே அட் டைம்ல அட்டாக் பண்ண வர நம்மால பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அங்க பின்னாடி அவங்க தோத்தின்னு வராங்க, ஆனா ஃபாரஸ்ட்டுக்குள்ள எங்க இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அங்க மாஸ்கோட இருக்கிற ஒரு பர்சனும் வந்துட்டு நம்ம நிறைய பேர் இருக்கோம், அப்புறம் எதுக்காக நம்ம ஒரே ஒரு பர்சனை பார்த்து பயப்படணும், தைரியமா நம்ம முன்னாடி போயிட்டு தாக்கலாம். ஆனா நம்ம ஹீரோவோட டார்கெட்டே அவன் தான் ஃபர்ஸ்ட். அங்க பின்னாடி வர அங்க ரியாக்ட் பண்ணுவான், ஆனா ரொம்ப லேட்டு, அடுத்த செகண்டே ஒரே அடியில நாக் அவுட் ஆயிடுறான். அங்க இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். அந்த பையனோட வேகம் அது ரொம்ப அதிகமா இருக்கு. மாஸ்டர் எனக்கு பயமா இருக்கு, தண்டர் ஃபிஸ்ட்டை அவனால 9 முறை பயன்படுத்த முடியுது, அப்பனா அவன் மாஸ்டர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அது கூடவே அந்த டைமண்ட் ஃபிஸ்டையும் ஆளு மாஸ்டர் பண்ணிருக்கான். இப்படி இருக்கும் போது நம்மளால எப்படி அவன் கூட சண்டை போட முடியும்? வாய மூடு. ஆனா என்னதான் ஆளு இப்படி சொன்னாலும் ஸ்டில் இப்பயும் அந்த விஷயத்த பத்தி தான் ஆளு யோசிக்கிறான். ஏன்னா அந்த டைமண்ட் ஃபிஸ்ட் தண்டர் ஃபிஸ்ட் ரெண்டுத்தையுமே ஆளு மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். அங்க இப்படி இவங்க யோசிக்கிறத மேல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துன்னு இருக்கான். அங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணும் சொல்லி ஒரு ஈட்டியை எறிறான். அந்த ஈட்டியை பார்க்கும் போது சைட்ல இருக்க ஒரு பர்சன் டிஸ்ட்ராக்ட் ஆவான், அவனை ஒரே அடி, அவ்வளவுதான் ஆளும் அங்கேயே நாக் அவுட் ஆகுறான். அட மாஸ்டர் அந்த பையன் நம்மளை விடவும் பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு மாஸ்டர் என்ன சொல்ல இருக்க, நீ என்ன பைத்தியமா? அவன் இன்னைக்கே சாகணும். ஆனா திரும்பவும் நம்ம ஆளு பேய் மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு அடி அங்கேயே ஆளு நாக் அவுட் ஆகுறான். அங்க இன்னமும் அந்த அந்த பையனுக்கு தெரியல, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளு ரொம்ப வீக்கா இருந்தான், கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு தான் நம்ம அங்க யோசிக்கிறான். நம்ம சூஹான் பின்னாடி காத்து மாதிரி வந்துட்டு போவான், அதை பார்த்தோன்னே ஆளுக்கு பயமாவுது. அங்க இங்கன்னு பாக்குறான். ஹேய் ஃபைனலி நீதான் இருக்க. அவனோட ஃபேமிலி மூவ் வாய்ட் ஃபிங்கர் அதை அவன் பயன்படுத்துறான். ஆனா ஜஸ்ட் மிஸ், கரெக்டா நம்ம சூஹான் அங்க தப்பிக்கிறான். அந்த வாய்ட் ஃபிங்கர் எந்த அளவுக்கு பவரா இருக்குன்னா பின்னாடி இருக்க அந்த ட்ரீ அதுவே ஒரே அடியில அழிஞ்சு போகுது. சூஹான கண்ணா பின்னான்னு அவன் தாக்குறான். ஆனா சூஹான் மேல ஒரு அட்டாக்கும் அவங்க படுற மாதிரியே இல்ல. அந்த வாய்ட் ஃபிங்கர் அது ஒன்னும் லோ கிளாஸ்ல இருக்க ஒரு பவர் மாதிரி எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் கிளாஸ் பி ஆச்சு இருக்கும். டேய் எங்க ஓடி போகலான்னு பாக்குற, உன்னோட முகம் நீ யாரு என்ன எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியும் என்ன தாக்கி ஹர்ட் பண்ணலாம் நீ யோசனா, டெஃபினட்டா உன்னை கொல்ல நான் வருவேன், உன்னையும் கொல்லுவேன், உன் ஃபேமிலியும் ஒட்டு மொத்தமா வேரோட கொல்லுவேன். பண்ண பெரிய தப்பியா தான், ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஃபேமிலின்னு இருக்கிறது அங்கிளும் ஆன்ட்டியும் தானே, அதனால ஆளு கடுப்போட உச்சத்துக்கு போயிடறான். எனது ஃபேமிலியை நீ கொல்ல போறியா? அதுக்கு நான் உன்னை விட்டாதான்டா. அங்க மின்னல் வேகத்துல ஆளு வரான். ஹேய் உனக்கு தெரியாது என் ஃபேமிலி எந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலின்னு, ஆனா அதெல்லாம் நம்மளால எங்க கண்டுக்க போறான். பின்னாடி வந்துட்டு நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, ஃபேமிலி மேல கைய வைக்கிறேன்னு வந்துட்டா உன்னோட நிலைமைய மோசமாக்காம நான் விட மாட்டேன். இந்த டைமண்ட் ஃபிஸ்ட மூஞ்சிலே அடிக்கிறான். மூஞ்சில அச்ச அடியில மூஞ்சி பேந்து போயிடும், ஆளுக்கு ரத்தமா ஊத்தும். அடிச்ச அடியில ஆளு எங்கேயோ போய் விழுறான். அந்த இடமே ஒரே புகை மூட்டமா இருக்கும். அங்க சூஹானோ வரும்போதே சொல்றான், திரும்ப என்ன மிரட்டவோ இல்ல என்னோட ஃபேமிலியை மிரட்டவோ நீ பார்த்தன்னு வச்சுக்கேன், உன்னை மொத்தமா நான் முடிக்காம விட மாட்டேன். எனக்கு தெரியல நீ எப்படி பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ஏன்னா எனக்கு கிளியரா தெரியும் நீ இவன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாவும் இல்ல, நீ எக்ஸாக்டா என்ன. ஆனா இப்படி ஆளு சொல்லும் போது அங்க பின்னாடி அந்த பெரிய பைத்தான் இருக்கத ஆளு கவனிக்கல. அது அங்க வரும் லேட்டா தான் அவன் கவனிக்கிறான், அதனால அங்கேயே அவன் கதை முடியுது. நெக்ஸ்ட் நம்ம சூஹான் தான் அங்க டார்கெட்டு. சூஹானும் அவங்க யோசிக்கிறான், நான் அந்த இடத்துல இவங்க கூடயே நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அதனால நான் இதை கவனிக்கவே இல்லை. அந்த டைம்ல இந்த பைத்தான் நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த சைடு நம்ம ஹீரோ எல்லாரையுமே அங்க நாக் அவுட் பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாருமே அங்க முழிச்சுக்கிறாங்க. அந்த பையன் ரொம்ப வியர்டா இருக்கான். ஆமா நம்ம மாஸ்டர் அவரு எங்க போனாரு? அந்த பையன் என்ன நம்ம மாஸ்டர் முச்சு விட்டானா என்ன? மாஸ்கோட இருக்கிற பர்சனுக்கும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். நம்மளும் அங்க கத்திக்கினே வரான், தள்ளி போங்க ஓடி பயலே, வசமா மாட்டின, இந்த வாட்டி உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஆனா அவங்களுக்கு அங்க தெரியல பின்னாடி ஒரு ஜெயிண்டான ஸ்னேக் இருக்குன்னு. ஆனா கிட்ட வரும்போது அந்த ஸ்னேக்கையே அவங்க பாக்குறாங்க, அது வர வழியில அவங்கள அப்படியே முழுங்கிடும். இதனால இவங்களோட கதையும் அவங்க முடியுது. இவங்கள யாரையா வச்சனால நம்ம ஹீரோக்கு 30 மார்ஷல் பாயிண்ட்ஸும் அவங்க கிடைக்குது. அவங்க சைட்ல மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சனையும் டெய்ல வச்சு முத்தி விடும். அங்கேயே ஆளோட கதையும் முடியுது. திரும்ப ஒரு 30 பாயிண்ட்ஸ் அங்க கிடைக்குது. நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க இன்டைரக்டா இறந்து போறதுக்கு எனக்கு இப்படி பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு.
அவ்வளவுதான், அங்க இருக்கிற ஆளுங்களோட கதை முடியுது. அங்க திரும்பவும் நம்ம ஹீரோ தான் இப்போ டார்கெட். அங்க வாழை வச்சு அதே மாதிரி கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனா நம்மால பயங்கரமா அங்க இங்கன்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். என்கிட்ட போதுமான அளவுக்கு மார்ஷல் பாயிண்ட்ஸ் இருக்கு, சீக்கிரமா நான் பிரேக் த்ரூ பண்ணணும், அப்பதான் என்னால மார்ஷல் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு போக முடியும், இந்த பாம்பையும் அசால்ட்டை கொல்ல முடியும். ஒன்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு போயிட்டானா இப்போ இருக்கிற அந்த பவர் எல்லாமே அதிகரிக்கும். ஆளோட ஸ்ட்ரென்த்தும் முன்ன இருக்கிறத விட டபுள் ஆயிடும். அங்க நல்லா பார்க்கும்போது ஒரு கேவ் அங்க இருக்கும். அதை பார்த்தோன்னே ஒரு நல்ல ஐடியா வருது. கேவுக்குள்ள போயிட்டு என்னோட மார்ஷல் பாயிண்ட்ஸை என்னோட பாடியில போட்டு இன்னமும் பவரை டபுள் ஆக்கிடலாம். அதே மாதிரி செம்ம வேகமா வரான். அந்த பாம்பு அப்படியே பயங்கர வேகமா முட்டும். ஆனா நம்மால எப்படியோ அவங்க கேவுக்குள்ள போயிடறான். ஆனா அந்த பாம்பால உள்ளெல்லாம் நுழைய முடியல. அந்த பெரிய பைத்தானோட தலையும் வசமா மாட்டிக்கும். கண்ணா பின்னு அது துடிக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்மால அந்த பைத்தானை கண்டுக்கவே இல்லை. நம்ம ஹீரோவோட மார்ஷல் பாயிண்ட்ஸ் அது 504 இருக்கும். நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட பாடியில எல்லா பவரையும் போட பாடியோட வைட்டாலிட்டி அப்படி ஏற ஆரம்பிக்குது. என்னோட உடம்பே பயங்கரமா பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஏதோ மேக்மா என்னோட உடம்புல ஒன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி வைட்டாலிட்டி 100க்கு வர அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டிஎல்ல இருக்க மார்ஷல் ஆர்டிஸ்டா மாறுறான். அங்க கையில நல்லா பவரை முறுக்கிட்டு, ஹேய் பாம்பு, இப்போ உன்னோட டர்ன். எவ்வளவு நேரமா என்னை நல்லா ஓட விட்ட, ஆனா இதுக்கு மேலேயும் உன்னை நான் ஓட விட மாட்டேன். பவர் எல்லாத்தையுமே தண்டர் ஃபிஸ்ட்ல போட்டு ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். அந்த பைத்தான் அப்பயும் அடங்குன மாதிரி இல்ல. அங்க டைமண்ட் ஃபிஸ்ட்டை வச்சு ஆளு தாக்குறான். கரெக்டான வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்பியரை வச்சு வயிற்றுலேயே ஒரு குத்து. இதனால அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும். இதை ஒரு வாய்ப்பா வச்சு தண்டர் ஃபிஸ்ட்டை மண்டைக்கு நடுவுலயே ஓங்கி ஒன்று வைக்கிறான். இதனால அவ்வளோதான், அங்கேயே அதோட கதையை முடியுது. புகை மூட்டை போனோன்னே இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரியேச்சரை கொண்டனால நம்ம ஹீரோக்கு 92 மார்ஷல் வேல்யூ அங்கே கிடைக்குது. எப்படியோ இந்த பீஸ்ட்டை கொண்டுட்டேன். ஆனால் பீஸ்ட்டை கொண்டதுக்கு காதை நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு பைத்தனுக்கு காதே இருக்காது. அப்போ நான் எதை கொண்டு போகிறது இப்படின்னு ஆளு முழிக்கிறான். இதுக்கப்புறம் ஆளு ஈ கிட்ட வரான். ஈ கிட்ட ஏதாச்சும் வேல்யூபிளா ஐட்டம் இருக்குமா அப்படின்னு பார்க்குறான். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அவன் பயன்படுத்தின வாய்ட் பிரேக்கிங் ஃபிங்கர் அந்த டெக்னிக்கான ஒரு புக் இருக்கு. இதை வச்சு ஆளால அங்க கத்துக்க முடியும். அந்த பக்கத்திலே கேவ் இருக்கும். அங்கேயே நைட்டோட நைட்டா பிராக்டிக்ஸை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த க்ளோனால வாய்டு ஃபிங்கரை நல்லாவே அங்க பண்ண முடியுது. அது கூட ட்ரைனிங் பண்ண அப்படியே பர்சன்டேஜும் 70, 90 ஏற ஆரம்பிக்குது. வெற்றிகரமான நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை மாஸ்டரும் பண்றான். பரவாயில்ல, இது கிளாஸ் பில இருக்க ஒரு டெக்னிக்கா இருந்தாலும் உண்மையிலேயே நல்லா இருக்கு. சரி, ஒரு மாஸ்டரை கண்டுபிடிச்சு அதுகிட்ட இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா. 3 நாளுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பேர் நம்ம ஹீரோ முன்னாடி அப்பியர் ஆகும். ஆனா வாய்டு பிரேக்கிங் ஃபிங்கரை வச்சு ஒரே அட்டாக்ல மொத்தமா முச்ச விடுறான். பரவாயில்ல, நான் சொல்லியே ஆகணும், வாய்டு பிரேக்கிங் ஃபிங்கர் இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா இதை மொத்தமாக நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். சரி, ஏதோ ஒன்று நிறைய பீஸ்ட்டை ஹன் பண்ணிட்டேன், இதை போயிட்டு விற்க வேண்டியதான். இதுக்கப்புறம் ஆளு பேஸுக்கு வரான். அந்த இடத்துல என்னன்னு தெரியல, ஒரே ஒரு சைட்ல பயங்கர கூட்டமா இருக்கு. அங்க இருக்கிற 3 பேருக்கு ஆமா என்ன விஷயம் அப்படின்னு அங்க தெரியல. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். 72 இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்க பீஸ்டும் 83 மிடில் ஸ்டேஜ்ல இருக்க பீஸ்ட் 17 ஹை ஸ்டேஜ்ல இருக்க பீஸ்ட் டோட்டலா கிட்டத்தட்ட 4 லட்சம் இதுக்கு பணம் உங்களுக்கு கிடைக்கும். அங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை யாரா இவன் மாஸ்டரஸா இப்படி ஹன் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சூஹானும் யோசிக்கிறான், தேவையில்லாம அதிகமா நான் ஹன் பண்ணிட்டனோ, ஏன்னா இதனால என் மேலதான் பெரிய டவுட் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அங்க திடீர்னு அந்த பேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படும். அங்க மத்தவங்களுக்கு புரியல, ஆமா என்ன ஆச்சு, என்ன விஷயம், எதுக்காக இப்படி பிளாஸ்ட் ஆச்சு. பார்த்தா ஈயோட அப்பா தான். அங்க ஈயோட அப்பாவும் வரும்போதே சொல்றாரு, இந்த இடத்த விட்டு ஒரு ஈ காக்கா கூட வெளியில போக கூடாது, எல்லாருமே இங்கதான் இருக்கணும், புரியுதுல. அங்க முன்னாடி ஒரு பர்சனும் வந்துட்டு, ஆமா சூப்பர்வைசர் ஈ என்ன ஆச்சு, என்ன ஆச்சா, என்னோட ஈ அவனும் கூட போன 4 மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே போன இடத்துல இறந்து போயிட்டாங்க. யாரு கொண்டான்னு தெரியல, ஏதோ ஒரு பர்சன் தான் கொண்டு இருக்கான், அவன் இங்கதான் எல்லாருக்கும் இடையில இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, கொன்ன அந்த பர்சன் அவன் வந்து எனக்கு வேணும். இறந்து போயிட்டான் அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆளு இதே மாதிரி தான் வருவான், மத்தவங்க கிட்ட ராபரி பண்றது இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்பான். அதனால இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா ஈயோட அப்பா அங்க விடுற மாதிரி இல்ல, இங்க இருக்கிற யாரையுமே நான் போக விட மாட்டேன். ஏன்னா ஈயோட பேக்ல பி ரேங்க்ல இருக்க ஒரு மார்ஷியல் ஸ்கில் அதுக்கான புக் இருந்துச்சு, அதுவும் இப்போ மிஸ்ஸிங்கா இருக்கு. அப்பனா யாரோ ஒருத்தங்க அந்த புக்கை வச்சுன்னு இருக்கீங்க. அதனால டவுட் கிளியர் ஆகுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு ஒரு ஈ காக்கா கூட வெளியில போக கூடாது. அங்க நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், உண்மையை சொன்னா அங்க ஈய கொன்னது நான் இல்ல, இந்த ஜெயிண்டான பைத்தான் அதுதான் அங்க கொன்னுச்சு, அதனால தான் அவன் இறந்து போனான். சோ அதனால என்ன ட்ராக் பண்ணலாம் அங்க வாய்ப்பே இல்ல. ஆனா திடீர்னு ரிசப்ஷனிஸ்ட் லேடியும் போயிட்டு ஈயோட அப்பா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த குசுன்னு அங்க சொல்லும். அங்க அது சொன்னோன்னு என்னன்னு தெரியல, அவரும் நம்ம ஹீரோவா அங்க பாக்குறாரு. அந்த கேங்கே நம்ம சூஹான் கிட்ட வரும். சூஹான்
கிட்ட வந்துட்டு ஒடிப்பையா நான் என்ன கேள்விப்பட்டேனா ரீசண்டா நிறைய பீஸ்ட்டை கொண்டு கிட்டத்தட்ட 4 லட்சத்தை நீ ஏர்ன் பண்ணியிருக்க. அப்போனா எனக்கு உன் மேலதான் ரொம்ப அதிகமா டவுட் இருக்கு இப்படின்னு ஒரு சொல்ல இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஈயோட அப்பாவுக்கு நம்ம சூஹான் மேல ஒரு டவுட் வந்திருக்கு. அப்படி ஒண்டி நம்ம சூஹான் கிட்ட அந்த புக் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஆளு வசமா மாட்டிப்பான். ஆனா புக் இருக்கா இல்லையா அது நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவலில் போகும். ஏன்னா டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ பண்ற சேட்டா இருக்குமே அதுதான் அங்க ஹைலைட்டே. ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் ஒரு 2K லைக்ஸ் வந்தாதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.